ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊரில் ஜோராக மழை பெஞ்சு இருந்துச்சு. அது சூடாக இல்லை காரமாக ஒரு நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி என்னதான் பண்ணலான்னு என் அம்மாகிட்ட போய் கேட்டால், நான் சூடாக பொட்டோதா போகிறேன், அதை வந்து வீடியோ எடுத்துறியான்னு கேட்டாங்க. சரி நம்மளே வீடியோ எடுக்கலான்னு நான் போய் வீடியோ எடுத்தப்போ நானே பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வெங்காயத்தை, பச்சை மிளகாவை, அப்புறம் கருவேப்பிலையை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி எடுத்து கடலை மாவு போட்டாங்க. செகண்டு ஒரு கரண்டி எடுத்து கடலை மாவு போட்டாங்க. மூணாவது லாஸ்ட்டாக ஒரு கடலை மாவு போட்டாங்க. மொத்தம் 3 கடலை மாவு தாண்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வெள்ளையான் மாவு போட்டாங்க. என்னதான் இது வெள்ளையாதுன்னு கேட்குற மாதிரி கேட்டால் பச்சரிசி மாவுனானே இது போட்டாங்க. இது ஏன் போதுங்கன்னு கேட்டால் இது போட்டால் தான் வந்து மொறுன்னு இருக்குன்னாங்க. அப்போ வந்து உப்பு காரம் அதெல்லாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தனிமிளகாய் தூளும் உப்பும் நம்ம சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்து போட்டாங்க. அதை பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் போடுவாங்க. பார்த்தா வெங்காயத்தை எடுத்து பெசன்னு பிசைதாங்க. ஏமா பிசைதன்னு கேட்டால் இது பிசைஞ்சாதான் வந்து வெங்காயம் வந்து தனித்தனியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதாவது தனித்தனியானா ஒன்றா ஜாயினில் இருக்கிறது ஒவ்வொரு வெங்காயமாக வரும், அப்போ தான் பொட்டோட வந்து நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறமா பிசைஞ்சிட்டு எல்லாத்தையும் தூக்கி அள்ளி உள்ளே போட்டாங்க. அள்ளி போட்டதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாங்க. மிக்ஸ் பண்ணுறப்ப பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு நேரில் பார்த்தப்ப. வீடியோவில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி தண்ணி எடுத்து அதில் ஊற்றி திருப்பி மிக்ஸ் பண்ணாங்க. என்ன கெட்டி போட பண்ணுற மாதிரி ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றிங்கன்னா போட தண்ணி சேர்த்து இந்த அளவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி மழை நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது சூடாக சாப்பிட பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மாட்டாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த மாவெல்லாம் எடுத்து அழகாக வலித்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. சரி எப்போ தான் புத்ததாக போடுவாங்க அப்படின்னு அவளாக பார்த்துக்கிட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். எண்ணெய் வந்து காஞ்சிட்டா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி நான் காஞ்சிருக்கும் செக் பண்ணி பார்த்தேன்னொன்னே சின்னதாக வந்து ஃபஸ்ட் ஒன்று போட்டாங்க. நல்லா வந்தோன்னே எல்லாத்தையும் தூக்கி இதில் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொன்றா போட்டு இருந்தாங்க. பார்க்க கெட்டி போட்டோட மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுன்னா பொதிச்சதோட மெது போட்டோதாவாக தான் இருந்துச்சு. இந்த சமயத்தில் வந்து ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு நானும் எப்போ தான் வேணும்னா 5 நிமிஷம் நான் ஆகும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொன்றா ஸ்லோவாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு விளாட் ஸ்டைலில் தான் உங்களுக்கு இருக்கும். குக்கிங் ஸ்டைலில் வந்து இது இருக்காது. ஏன்னா நான் வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு வந்து விளாட் ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மழை நேரத்தில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் எடுக்க போகிறாங்கன்னு நினச்சி பார்த்தா திருப்பி போட்டாங்க. ஏன் திருப்பி போகணுமான்னு கேட்டால் ஆமாம் அப்போ தான் வந்து 2 சைடும் நல்லா ஈவனாக வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னொன்னே அப்படியே திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பிளேட்டில் எடுத்துட வேண்டியதான் அப்படின்னாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. பொட்டோதான் செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்கள் பண்ணி பார்த்தோன்னே வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.